ஆடி மாதம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களும் தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான திருவிழாக்களும் சிறப்புற நடைபெறும். தக்ஷிணாயனம் என்பது சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமாகும். இது ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழி வரை 6 மாதங்களை கொண்டதாகும். இந்த காலம் முழுவதும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, பூரம் மற்றும் ஆடிப்பெருக்கென்று அழைக்கப்படும் ஆடி 18 ஆகிய நாள்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். தக்ஷிணாயன காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகையால் ஆடி அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும். ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி பூரமாகும். அன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனுக்கு எழுந்தருள்வார். மிகவும் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் தேரோட்டமும் ஆடிப்பூர தினத்தன்றே நடைபெறும். ஆடி பௌர்ணமியில்தான் அயக்ரீவ அபகாரம் நிகழ்ந்ததால் வைணவ திருத்தலங்களில் அன்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும். ஆடி கிருத்திகை என்று முருகனை வழிபடுவது மரபு வழி பழக்கமாகும். ஆடி மாதத்தில் நதிகளில் நீராடுவது பல சிறப்புகளை தரும். குறிப்பாக ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடப்படுகிறது. புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரையோரங்களில் ஆற்று நீரில் மலர்களை தூவி வழிபடுவார்கள். இந்த நாள் பெண்கள் தங்கள் தாலியை மாற்றுவார்கள். இது தாலி பெருக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. ஆயுள், செல்வம் என அனைத்து பெருகுவதால் இது ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு சிறப்பான மாதமானாலும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். திருமணமாகாத பெண்கள் அம்மனை வேண்டி விரதமிருந்து சிறப்பு வழிபாடுகள் செய்வதால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணமான பெண்கள் புது வளையல்களை வாங்கி அம்மனிடம் வைத்து வழிபட்டு அவற்றை அணிந்து கொள்வார்கள். இதனால் அவர்களின் தாலி வளம் பெறும் என்பது நம்பிக்கை. இது மட்டுமின்றி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். ஆடி மாதங்களில் சிலர் மங்கள காரியங்கள் எதையும் தொடங்குவதில்லை. தொடங்குகிற காரியம் துலங்காது என்று அச்சம் கொள்வர். ஆனால் இது உண்மையன்று. ஆடி பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று செழித்து வளர்ந்து வாழ்வாங்கு வாழ ஆடி மாதத்தில் அம்மனை தொழுது அவள் அருள் பெறுவோம்.